ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க ஜப்பான் சிக்கன் எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் மைதா, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கின மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் பட்டர் விட்டு பூண்டு, பச்சை மிளகா பொடியாக நறுக்கிக்கோங்க. அதை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் பால் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு அந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுகரு, 1.5 ஸ்பூன் கேஷ்யூநட் பவுடர், முந்திரி பவுடர் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான எம்மியாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். க்ரீமியான ஜப்பான் சிக்கன் ரெடிங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.